ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நடக்கணும்னா சென்னையில் ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் நம்ம நினச்சது அத்தனையும் நடக்குங்க. அதுதான் தாத்தா கோயிலுங்க. ஸ்ரீமத் வெங்கட சுப்பண்ணா தாத்தா ஜீவசமாதி மடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா நம்ம மனசில் நினச்ச அத்தனை நல்ல காரியங்களும் நமக்கு நடக்குங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை தடைகளும் நீங்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயில் எங்கே இருக்குன்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில் தாங்க. வண்ணாரப்பேட்டை அடுத்து மகாராணின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த கோயில் யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க, அற்புதங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்குறாரு நமக்கு நம்ம தாத்தா. நம்ம தாத்தா மடத்துக்கு போனோன்னா நம்ம என்ன மனசார வேண்டுறோமோ அத்தனையும் பக்தர்கள் நம்பிக்கையோடு வந்து இந்த ஜீவசமாதியில் அவர்கிட்ட சொல்லி நடத்தி கொடுங்கன்னு கேட்டுட்டு அவர்கிட்ட மனமுருக வேண்டுறாங்க. மனமுருக வேண்டிட்டு 7 தடவை அவரை சுற்றி வராங்க. சுற்றி வந்து வலம் வந்ததுக்கப்புறம் சுவாமிகிட்ட பக்கத்துலேயே தியானத்தில் உட்காடுறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக க்ளீனாக நீட்டாக கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்தாலே ரொம்ப அமைதியாக இருக்குது. அவரை பார்க்கும்போது அவர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம குறைகளை நம்ம மனசுலேருந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையும் மனமுருகி சொல்லிட்டு வந்தோன்னா அத்தனை காரியத்தையுமே அவர் நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாரு. மனசில் முழு நம்பிக்கையோடு வாங்க. எங்கள் நம்பிக்கையோடு வர்றது தான் ஃபஸ்ட்டு. நம்பிக்கையோடு வந்து நம்ம மகான்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லணும். மகான்களோட வழிபாடே சகல நன்மைகளை தரும். நீங்கள் எந்த மகானை போய் ஜீவசமாதியில் வணங்கிட்டு வந்தாலும் அத்தனையும் நமக்கு அவங்க நல்லதாகவே செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்ரீமத் வெங்கட சுப்பண்ணா தாத்தா அவருக்கு சிவசக்தி ரூபமாக காட்சி கொடுக்கறதுருக்காங்க. இவர்கிட்ட போய் வழிபட்டு மனசில் உள்ள குறைகளை நம்ம சொல்லிட்டு வந்தோன்னா ஒரு 5 வாரம் தொடர்ந்து போனோன்னா எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோமோ அது நமக்கு சக்ஸஸ் தான் நீங்கள் சொல்கிறாங்க. காலையில் டெய்லி 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க கோயில். காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குது. ஈவினிங்கும் அதே போல் கோயில் 4 மணிக்கு தொடங்கி கோயில் செயல்படுதுங்க. நம்ம மனசார வேண்டிக்கணும், மனசார நல்லது நடக்கணும்னு வந்து இங்கே நம்ம தாத்தா கிட்ட வேண்டிட்டு போனோன்னா தாத்தா சாமி நமக்கு நல்லதையே செய்கிறாரு. நான் இங்கே கோயிலுக்கு முறை போனதுனால அங்கே இருக்கிறவங்கள கேட்டேன், என்ன இங்கே எப்படி இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நமக்கு நல்லது நடக்குமான்ட்டு. இங்கே வர பக்தர்கள் சொல்கிறாங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு, திரும்ப திரும்ப வரும்னு சொல்கிறாங்க. தடைப்பட்ட காரியம், தடைப்பட்ட கல்யாணம், குழந்தை பாக்கியம், உயர்கல்விக்காக, குடும்ப ஐஸ்வர்யத்துக்காக, மனசில் யாருக்கு எந்த குறை இருக்கோ, நோய்வாய்ப்பட்டிருந்தா இல்லை தீராத நோய் வந்திருந்தா ஆப்ரேஷன் வரைக்கும் சொல்லிட்டாங்கங்க, பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. இங்கே வந்து வேண்டிட்டு போனதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு ஆப்ரேஷனே ஆகலைங்க, மாத்திரை மருந்துலேயே குணமாயிடுச்சுங்க எல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பலன் பெறுறாங்க இந்த கோயிலுக்கு வந்து. நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த கோயில் ஈஸி அசசபிள் தான், தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கஷ்டமே கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இவ்வளோ பாஷான ஏரியாவில் ரொம்ப அமைதியாக இருக்குது கோயில். நிறைய பேர் வராங்க, தினசரி நிறைய பேர் வராங்க. அவங்க குறைகளை அத்தனையும் மகான்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மகானை வணங்கிட்டு வந்தோன்னா பக்கத்துலேயே நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தரக்கூடிய வராகி அம்மன் இருக்காங்க. அவர்கிட்ட வந்து நம்ம குறைகளை சொல்லிட்டு இங்கே வந்து இந்த அம்மாவை பார்த்துட்டா நம்ம நினச்ச காரியம் நமக்கு வெற்றி தாங்க. மனசில் உள்ளதை அப்படியே பாரத்தை இறக்கி வச்சாமல் இருந்தது. அவரை பார்க்க பார்க்க நமக்கு அவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் அப்படியே அவர் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எல்லாமே நன்மைகளை செய்கிறாரு. இங்கே வேண்டுதல் என்ன வைக்கிறோமோ அந்த நேர்த்திக்கடனை வந்து செஞ்சிடணும். இங்கே எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நமக்கு எந்த குறை இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் மகான்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம 5 வாரம் தொடர்ந்து வந்து இவரை வணங்கிட்டு போனால் எல்லாமே நல்லதாங்க நடக்குது. மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் அவர் கோயிலுக்கே போக முடியும். எனக்கு ஒரு பிளானுமே கிடையாது, திடீர்னு வந்த வாய்ப்பு தான் எனக்கு அமைஞ்சுதுங்க. அப்போ நமக்கே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு. நிச்சயம் இந்த கோயில் போயிட்டு வாங்க. போயிட்டு வரவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.